இங்க ஒரு ஆள் நைஸா ஒரு குட்டி நாயை தூக்கி அவன் சட்டைக்குள்ள வச்சுக்கிறான். அப்ப அந்த குட்டியோட அம்மா பார்த்துட்டு இவனை பார்த்து விடாம குலைச்சுக்கிட்டு இருக்க, இதோட ஓனர் இதுதான் தேவையில்லாம குலைச்சுக்கிட்டு இருக்குது போல நினைச்சு இந்த அம்மா நாயை பிடிச்சு வச்சுக்கிறாரு. உடனே இந்த திருடனும் இதான் சக்குன்னு அங்கிருந்து நைஸா நழுவி வெளியே வந்துட்டு அந்த குட்டி நாயை அவன் கார்ல போட்டு லாக் பண்ணிடுறான். அப்ப அம்மா நாய் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம என் குட்டியை விட்டுட்டு போங்கடான்னு குலைச்சிட்டு இருக்கு. ஆனா அவங்க இந்த நாயை சுத்தமா கண்டுக்காம கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அவங்க கொஞ்ச தூரம் போனதுமே ஒரு கஸ்டமர் வந்து கடையோட டோரை ஓபன் பண்ணிடுறாரு. உடனே அம்மா நாயும் எதை பத்தியும் யோசிக்காம அவங்க காரு பின்னாடியே வேகமா துரத்திட்டு போகுது. அப்போ கார் ஒரு டர்னிங்ல லைட்டா ஸ்லோ ஆனதுமே இது வேகமா கிட்ட போய் ஒரு ஜம்ப போட்டு காருக்குள்ளே ஏறி போய் அந்த குட்டி வச்சிருக்கிற குண்டை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா இதோட கையை வச்சுட்டு திறக்க முடியலன்னதும் அந்த குட்டி கிட்ட போய் பயப்படாத, நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்திருவேன்னு சொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துல இவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பில்டிங்ல காரை நிப்பாட்டிட்டு இந்த குட்டியவும் உள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த அம்மா நாய் அவங்க பின்னாலே நைஸா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. இப்போ அந்த நாய் ஏதோ விக்கிறதுக்கு தான் திருடிட்டு போனுங்கன்னு நினைச்சா அதை சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. உடனே இந்த அம்மா நாய் ஏதோ மோசமா நடக்க போகுதுங்கிறத உணர்ந்து அவங்கள பார்த்து குலைக்குது. அப்ப அவங்க இதை பார்த்ததும் பரவாயில்ல, கறி கம்மியா இருக்குன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்ப நீயே வந்துட்டியான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க இந்த அம்மா நாய்க்கு சைடுல ஏதோ டைமண்ட் இருக்கிறத பார்த்ததும் அதை போய் வாயில கவிக்குது. உடனே இவனுங்களுமே சிரிப்பை நிப்பாட்டிட்டு கதற ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. இப்போ அந்த அம்மா நாய் கிட்ட நீ டைமண்ட்ஸ் எல்லாம் கீழே போடு, உன்னோட குட்டியை விட்டுறோன்னு பேச்ச போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அம்மா நாய் அவங்க போய் தான் சொல்றாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டைமண்டை தூக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிருது. அப்ப இவங்களும் பின்னாலே துரத்திட்டு போறாங்க. ஆனா அந்த நாய் இந்த நாய்ங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிடுது. இப்போ நைட் ஆகிருது, அதனால ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மா நாய் நைஸா உள்ள போய் அந்த குட்டியை குண்டோட வெளியே தூக்கிட்டு போய் அந்த கூண்டை திறந்து குட்டியை காப்பாத்திருது.